கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து வாசித்து வருகிற இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள் என்கின்ற இந்த பகுதியிலே நாம் இந்த நாளிலே வாசிக்க இருக்கிற பகுதியினுடைய தலைப்பு மிகுதியான மீன்களை பிடித்தல் என்கின்ற தலைப்பு கீழாக நாம் இந்த நாளிலும் வேத பகுதியை வாசிக்கலாம். இந்த வேத பகுதி உள்ள புத்தகம் லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 10 வரை நாம் வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி, ஆயத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கைகளை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். சீமோனுக்கு கூட்டாளியான செபுதேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த வாசித்த பகுதியானது லூக்கா நற்செய்தி நூலில் மட்டும் உள்ளது. மற்ற எந்த நற்செய்தி நூலிலும் இந்த பகுதியை எழுதவில்லை. இந்த நூலில் மட்டும் இந்த பகுதி இருக்கிறதை நாம் காணலாம். தொடர்ந்து வேறொரு அற்புதத்தோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.